தாராத்த வீட்ல இருக்கும்போதுதான் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் அரங்கேறும். ஆனா இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ நீ என்ன சொல்ல வர மகளே? நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரியாமா? அப்படி என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதே நேரத்துல நீங்க காரணம் இல்லன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாரா கிட்ட உனக்கு இருந்த பயம் உருவத்துல அவங்கள மாதிரியே இருக்கிற என்ன பார்த்ததும் சந்தேகமா மாறி இருக்குன்னு நினைக்கிற மகளே. வீட்ல இருக்கிற மத்த எல்லாரையும் விட தாரா அத்தைய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுற ஆள் கிடையவே கிடையாது. எடுத்த காரியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் சோர்வில்லாம போராடக்கூடிய மனம் படைச்சவங்க. அப்படிப்பட்ட வைராகியம் உள்ள தாராத்த தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க செத்துட்டாங்கங்கறத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. அப்போ உங்க அத்தை தாரா இறந்து போனது, அடக்கம் பண்ணது, அவங்க அம்மாவுக்காக சூர்யா காசிக்கு வந்து திதி கொடுத்தது, இது எல்லாமே நாடகம்னு சொல்றியாமா? நான் அப்படி சொல்லல. அது எல்லாமே நிஜம்தான். ஆனா அந்த நிஜத்துக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. தாரா அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்கறத என் புத்தி மனசு ரெண்டுமே நம்ப மாட்டேங்குது. செத்து போனதா சொல்ற தாரா அத்தை உருவத்துல வந்திருக்கிற நீங்க அவங்களா கூட இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க மாயாவா கூட இருக்கலாம். என்னால அது தெரிஞ்சுக்க முடியாம போனாலும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். குறிப்பா நான் கும்பிடுற சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க கும்பிடுற கால பைரவர் ரொம்பவும் சக்தி வாய்ந்த கடவுள்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. அதனால கண்டிப்பா முடிவுல உண்மைதான் ஜெயிக்கும். நீ சொல்றது சரிதான் மகளே. கூடிய சீக்கிரத்திலேயே நான் யாருன்னு அந்த கடவுள் உனக்கு காட்டுவாரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேவி, நீ அம்மாவோட விளையாடிட்டு மாமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். மாமா நானும் பைக்ல உன் கூடயே வரேன் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாமா போய் வாங்கிட்டு வருவாரு. நீ வீட்ல விளையாடிட்டு இரு. ஆஹா, நான் பைக்ல போவேன். சொன்ன பேச்ச கேக்கல அம்மாக்கு கோவம் வரும். அப்புறம் அடிதான் ஐயோ, வாங்குவ. ஏங்க எதுக்கு குழந்தைய போய் மிரட்டிட்டு இருக்கீங்க? பாப்பா பைக்ல போகணும்னு ஆசைப்படுறா. நான் கூட்டிட்டு போயிட்டு வரேனே. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. நீங்க இவளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க. குழந்தை தானங்க, விடுங்க. சரி வா, நம்ம போயிட்டு வரலாம். வா. இரு இரு. வா. பாத்து கையை பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு வாங்க. பாய்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஆ. ஹோட்டல் வந்துருச்சு.
வாங்க சார் ஆ. சொல்லுங்க. உனக்கு என்ன கேட்ட? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அப்ப அம்மாக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மாமாக்கு ஒண்ணு. மொத்தம் 3 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சைட் டிஷ் என்ன இருக்கு? 65 லாலிபாப் லெக் பீஸ் சில்லி சிக்கன். லாலிபாப் வாங்கிக்குவோமா? சரிங்க மாமா. சரி, ஒரு லாலிபாப். ஓகே சார். 3 சிக்கன் ரைஸ் அப்படியே ஒரு லாலிபாப் போட்டுக்கங்க. ஓகேண்ணா. எவ்வளவு ஆச்சு? 520 ரூபா சார். சார் அது ஒர்க் ஆகாது சார். அப்படியா? சரி, நான் கேஷ் கொடுத்துறேன். வந்துட்டா. ஐயோ, சாரி சார், சாரி. பரவாயில்ல, போங்க. இந்தாங்க. இந்தாங்க சார். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம், ஏன்னா அம்மா திட்டுவாங்க கோல்ட் ஆயிடுச்சுன்னா. ப்ளீஸ் வேணும். அப்புறமா வாங்கிக்குவோம். சரி. இது வேண்டாம். வேண்டாமா? 4 பரோட்டா, ஒரு சில்லி சிக்கன். 4 பரோட்டா ஒரு சில்லி சிக்கன். சைடு டிஷ் ஏதாவது வேணுமா? சார் ஒரு பார்சல் ரெடி. இல்ல வேண்டாம். ரெடியா? பார்சல் தானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்தா. थैंक यू சார். போலாமா? வா. வா. போலாமா? பூங்குன்றன் சார் தான் கால் பண்றாரு. எனக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேக்குறதுக்கு ஃபோன் பண்ணிருப்பார் போல இருக்கு. ஹலோ மேடம், இந்த போனை வச்சிருந்த சாரோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். அவரும் அவர் கூட அந்த பாப்பாவும் அடிபட்டு கிடக்குறாங்க மேடம். அட கடவுளே, அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு? 2 பேருக்குமே அடி பலமா பட்டிருக்கு மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க வரணும்? ஆக்சிடென்ட் எந்த இடத்துல நடந்திருக்கு? வலசரவாக்கம் தேவி குப்பத்து உள்ள வந்தீங்கன்னா லாஸ்டா கங்கா நகர் இருக்கும். அங்க பிள்ளையார் கோயிலை தாண்ட உடனே அது பக்கத்துல தான் மேடம். சரி, நான் உடனே வரேன். ஓகேவா? ஆட்டோ. ஜாலி. இறங்க. பாத்து பாத்து. வா வா. பைக்ல போனது ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருந்துச்சு சரி மாமா. சரி, போய் அம்மாவை கூட்டிட்டு வா, சாப்பிடு. அம்மா 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 வாங்கம்மா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேம்மா. மா மா எங்கம்மா இருக்க? சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டோம்மா. மாமா, அம்மாவை எங்கேயும் காணோம். உள்ள போய் பாரு, இருக்காங்களான்னு. அம்மாவை காணோம், எங்க போனாங்க? மாமா, அம்மா ரூம்லயும் இல்ல. ரூம்ல இல்லையா? சரி, மேல இருக்காங்களா போய் பார்த்துட்டு வா. எங்க போயிருப்பாங்க? செண்பகவல்லி, செண்பகவல்லி. தேவிமா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இதோ போறமா. இங்கேயும் காணமே. மாமா கிட்ட சொல்லுவோம். மாமா, அம்மா மாடிலையும் இல்ல.
எங்க போனாங்கன்னு தெரியலையே. எங்க போனாங்க? சரி இரு, ஃபோன் பண்ணி பாப்போம். ம். செல்போன் எங்க வச்சேன்? சார் அது ஒர்க் ஆகாது சார். அப்படியா? சரி நான் கேஷ் கொடுத்துறேன். ஆ ச்சே, ஹோட்டலே வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. தேவி, நீ வீட்லயே இரு, நீ உட்காந்து சாப்பிடு. நான் அதுக்குள்ள போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. அப்படியே அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி சரி, நீ வீட்லயே இரு, எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாது, சரியா? சரி மாமா. பத்திரமா வீட்லயே இருக்கணும் என்ன? நான் வந்துடுறேன். சரி. அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் போனை இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒருத்தர் போனை மாத்தி எடுத்துட்டு போனேன்னு கொடுத்தாரு. இது உங்க போனான்னு பாருங்க. கொடுங்க. ஐயோ, இது ஏன் போன் தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, எடுத்து கொடுத்தாருல அவருக்கு சொல்லுங்க. வரேங்க. வாங்க. கடவுளே, சாருக்கும் என் பொண்ணுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சாருக்கு பிரச்சனை. அண்ணா அண்ணா என்னம்மா? அண்ணா, கொஞ்சம் இங்க நிறுத்துங்கண்ணா. நிறுத்துறேம்மா. அண்ணா இந்தாங்க. போன்ல சொன்ன இடம் இதுதானே? இங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியலையே. சார், ஐயோ சார், தேவிமா சார், யாருமே காணுமே. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணா, இங்க ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, ஒரு 8 வயசு சின்ன பொண்ணுக்கும் ஒரு ஆளுக்கும் பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அண்ணா, அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போன மாதிரி தெரியலம்மா. பக்கத்துல இருக்க குடவுனுக்கு தான் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அங்க இருந்தவங்க தூக்கிட்டு போனாங்க. அண்ணா, அந்த கோடவுன் எங்க இருக்கு? தோமா அங்க இருக்கு பாருங்க, அங்க போய் பாருங்க. அந்த கோடவுன்லயா? ஆமாமா. சரிங்கண்ணா. சார், சார், எங்க இருக்கீங்க சார்? யாராவது இருக்கீங்களா? சார் கடிப்பட்டு இங்கதான் கொண்டு வந்திருக்கதா சொன்னாங்களே, இங்க யாரையும் காணோம். சார், தேவிமா, யாராவது இருக்கீங்களா? யாராவது பேசுங்க. யாரையுமே காணோம். சார், தேவிமா சார். யார் நீங்களா? உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப போறவங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போன மாதிரி தெரியலம்மா. பக்கத்துல இருக்க குடவுனுக்கு தான் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அங்க இருந்தவங்க தூக்கிட்டு போனாங்க.
என்ன பாக்குற? உன்னை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு தான் பைக் ஆக்சிடென்ட்ல உன் பொண்ணும் அந்த துப்பறியும் புலியும் அடிபட்டிருக்கதா போய் சொல்லி உன்னை இங்க வர வச்சோம். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன கொலை பண்ண பாக்குறீங்க? ஏன் காரணம் தெரிஞ்சாதான் செத்து போவியா? காரணம் தெரியாம சாக மாட்டியா? டேய் என்னடா ஏதோ புதுசா வேலைக்கு வந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு. போட்டு தள்ளுங்கடா அவளை. ஏய் ஏய் புறா அவளை. ஏய் எங்க வர்ற? மாயம்மா, நீங்களா? இவங்க என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா. இவங்க எதுக்காக உன்னை கொலை பண்ண பாக்குறாங்க? தெரியலம்மா. பைக் ஆக்சிடென்ட் ஆகி என் பொண்ணும் பூகுன்றன் சாரும் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு போன் வந்துச்சு. பொய்யா போன் பண்ணி வர வச்சு என்ன கொலை பண்ண பாக்குறாங்கம்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. இவங்கள அப்படி ஃபோன் பண்ணி பொண்ணை இங்க வர வச்சதே நான் தான். நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நான் தான் வர வச்சேன். பொண்ணை எதுக்காக இவனுங்க கொலை பண்ண பார்த்தானுங்கன்னு காரணத்தை கேட்டல்ல? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். தாராவை நம்ப வச்சு ஏமாத்தினல்ல? ஊரை விட்டே போறேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு தாராவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. அப்போ மாறி சந்தேகப்பட்ட மாதிரி நீங்க மாயா கிடையாது, தாராதான். நான் இப்படி மாயாவா வேஷம் போடுறதுக்கு காரணம் நீ. நீ வந்து சூர்யா கிட்ட என்ன பத்தின உண்மையெல்லாம் சொன்னதுனாலதான் அவன் என்ன வீட்டை விட்டே வெளியில துரத்துனான். நீ என்ன பத்தின உண்மையெல்லாம் சொன்னதுனால சூர்யா என்ன வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டான். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒண்ணு நான் இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். ஏய் அம்மா, எங்க ஓட பாக்குற? வேண்டாம் தாரா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டுடு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குழந்தை அனாதை ஆயிடுவா. என்ன மன்னிச்சு விட்டுடு. நம்பிக்கை துரோகத்துக்கு பரிசு மரணம். உன்னை உயிரோட விட மாட்டேன். வேண்டாம். செத்துப்போ. டேய், மூச்சு இருக்கான்னு பாரு. சரிங்க.
மேடம் முடிஞ்சிருச்சு மேடம். ம். இப்ப உன்னை கொலை பண்ண மாதிரியே அந்த மாரியையும் அவ குழந்தையையும் நான் கொல்லுவேன். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏய் மேடம் இவளை தூக்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சரிங்க மேடம் ஆ, நாங்க சரிங்க. பாத்துக்கிறோம் மேடம்.